மேலையும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க. ஹல்லேலூயா. அந்த காற்று அடிக்கட்டும், அந்த காற்று அடிக்கட்டும். சொல்லுங்க, காற்று அடிக்கட்டும். எந்த காற்று? அவருடைய காற்று. அவருடைய காற்று அடிக்கட்டும். வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க, வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. நீங்க வார்த்தையை பிடிச்சிட்டு நில்லுங்க. திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும். காற்று அடிக்கும், சமுத்திரம் விலகும், காற்று அடிக்கும். ஆமே. மோசே காமெடி பண்றீங்க மோசே. ஆமே. சமுத்திரத்துக்கு முன்னாடி வார்த்தை எப்படி பிடிச்சிட்டு இருந்தா. ஆமே. ஹல்லேலூயா. நமக்கே சிரிப்பு வருமா இல்லையா? நமக்கு அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு எழுதி கொடுக்கப்பட்டதுனால நாம அதை பயங்கர த்ரில்லிங்கா வாசிக்கிறோம், இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பாவம், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவ்வளோ பார்வோனுக்கு முன்னாடி எத்தனை முறை துரத்தப்பட்டார் மோசே. வேண்டாம் வேண்டான்னு சொல்லி வனாந்திரத்தில் இருந்தவனை இழுத்து கொண்டு வந்து விட்டு, இப்ப பாரு அங்க சமுத்திரம். ஆனா அவரை பாரு கோலையே பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமே. அதில் காற்று அடிக்கிறது வரதான் நீ பைத்தியக்காரனா தெரிவா. காற்று அடிக்கிறது வரதான் நீ பலவீனனாய் தெரிவா. காற்று அடிக்கிறது வரதான், காற்று அடிக்கிறது வரதான். என் வாழ்க்கையில் ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணி கொண்டிருக்க. அது இஷ்டமான இடத்துக்கு, அது இஷ்டம். ஒரு காற்று அடிக்குது. Thank you Holy Spirit. லே மாமா ரா லா ரா. ஆமென். ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணு. தெரியல எங்க போகுதுன்னு தெரியல. சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. தளரும் போது தயங்காதே தளராதேங்கிறார். பயப்படும் போது பயப்படாதேங்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்லும் போது நான் இருக்கிறேன் என்கிறார். எங்க கொண்டு போறாரு தெரியல. சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. அவர் பார்த்து வைத்த, அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு. உங்க கைகள் கூறுகவில்